Hi, welcome to today's class of English. In our last class, we saw about assertive sentence, indirect and indirect speech, right? And today we are going to see imperative sentence. Okay, imperative. Fine. What is imperative? Just giving a command or a request or a suggestion. Okay, these three comes under imperative sentence. For example, let us take like this. இப்படி எடுத்துக்கலாம். தமிழில் சொல்லணும் இல்லையா? Sorry, forgot. இப்போ ப்ளீஸ் அப்படின்ற ஒரு சென்டென்ஸில் ப்ளீஸ்ன்னு வந்ததுன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது வந்து இங்கே ஒரு இருக்கும் இல்லையா, ராதா செட் அப்படி இருக்கும் இல்லையா, ராதா செட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் தே ஹவுட் ஹவ் ஸ்டார்டட் ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென் அப்படின்னு இங்கே இருந்ததுன்னா, இப்போ ப்ளீஸ் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அந்த ப்ளீஸ் வரக்கூடிய இடத்துக்கு ரெக்வெஸ்ட் பண்ணணும். அப்போ ராதா ரெக்வெஸ்டட், அப்போ இந்த செட் என்னவா வரும், யூ ஜஸ்ட் கெட் சேஞ்ச் அஸ் ரெக்வெஸ்டட் பிகாஸ் ஷீ இஸ் ஆஸ்கிங், என்ன கேட்குறா இல்லையா, எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரெக்வெஸ்டட். ஓகே, அடுத்தது லைக், அந்த லைக்குன்ற வேர்டு வந்ததுனாலும் ரெக்வெஸ்ட்டு தான் போடணும். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் சொல்கிறது லைக் இருக்கிற இடத்துல இல்லை, செட் இருக்கிற இடத்துல. ஓகேவா? அண்ட் தென் கேன் வந்தாலும் ரெக்வெஸ்ட். இப்போ வந்து பி குவைட் சே த டீச்சர் அப்படின்னா த டீச்சர் ஆர்டர்டு, அந்த செட்டுக்கு பதிலாக ஆர்டர்ட் போடணும். ஓகே, அண்ட் தென் ஸ்டாப் டூயிங் அப்படின்னா ஸ்டாப் டூயிங் இல்லை ஸ்டாப் கிராசிங் த ரோட் அப்படின்னா த டீச்சர் அட்வைஸ் நாட் டு கிராஸ் த ரோட், அட்வைஸ்டு. ஓகேவா? அண்ட் தென் பி குவைட், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லும்போது வி ஷுட் யூஸ் அட்வைஸ். இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும்னா இந்த செட் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணணும். டோன்ட் மிஸ்டேக் தட் எந்த இடத்துல வந்து நான் இங்கே போட்டிருக்கணும் அந்த இடத்துலலாம் கிடையாது. எங்கெல்லாம் செட்டு வருதோ, ஃபஸ்ட் பார்ட்டில் செட்டு வரும், அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் இந்த வேர்டு ரெக்வெஸ்ட் ஆர்டர்லாம் யூஸ் பண்ணணும். சரியா? அண்ட் தென் பி கேர்ஃபுல் அப்படின்னாலும் ஆர்டர், ஹி ஆர்டர்டு டு பி கேர்ஃபுல். Help me, please help me, he requested to help him. Will you do this work for me, he requested, will he do that work for him. Do not touch the fire na forbade to touch the fire, இல்லைனா mother ordered not to touch the fire, the mother forbade na தடுக்கிறது, ஆர்டர்ட்னா கட்டளையிடுது, இது தொடாத அப்படி சொல்கிறது. ஓகேவா? ஃபைன். forbade or ordered எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் வரணும். சரி, அதனால தான் ஒன்று போட்டு காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் கிவன் ஒன்லி ஒன். இது எல்லாமே ரூட் வேர்பு தான், இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் கொண்டு போகணும். ஓகேவா? அண்ட் தென் கெட் அவுட், வெளியே போயிடு. டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லும்போது ஆர்டர்டு, ஆர்டர்டு. ஓகே, அண்ட் தென் செட், சாதாரணமாக த டாக்டர் செட் நாட் டு டேக் லாட் ஆஃப் டேப்லெட்ஸ் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ்டு. ஓகே, now let us see the first sentence. அப்புறம் இன்னொன்று ஃபஸ்ட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். See, for the previous class, in the previous class, that is when I took declarative சொட்டை எடுத்துட்டப்போ நான் என்ன சொன்னேன், எல்லாத்துக்கும் தட்டு போடணும். கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் தட்டு தான் வரணும். இங்கே எல்லாத்துக்கும் டூ தான் போடணும். For here, for all the things you should use two. Okay, now see the first sentence. She said, can you please tell the way. இப்போ கேன் கொடுத்துருக்கு. இந்த கேனுக்கு நான் என்ன போட்டிருந்தேன், I have just put request. அப்போது what should I write? She, the said எடுத்துட்டு requested. ஓகேவா? செட்டுக்கு பதிலாக நான் போட வேண்டிய வேர்டு requested. and then I should take both this. நான் கம்மாவை எடுத்துட்டேன்னா டூ இல்லை தட்டு போடணும். ஓகேவா? இந்த இடத்துல தட்டு வராது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் இம்பரேட்டிவ் வில் நாட் கெட் தட். ஓகே, ரெக்வெஸ்டட் டு கேன் யூ ப்ளீஸ் டெல் த வே. அப்போ எதை கற்று கேட்குறாங்க, டு எதை பற்றி சொல்கிறாங்க, டு வந்தவுடனே யூ ஷுட் யூஸ் த வேர்ப் டு டெல் த வே. சி, இந்த டெல் த வே இதை மட்டும்தான் இந்த டூ பக்கத்தில் போடணும். இந்த கேன் யூ ப்ளீஸ்க்கு தான் நம்ம வந்து ரெக்வெஸ்டட் போடுறோம். சரியா? செட்டு வந்து இட் டெல்ஸ் அபவுட் கேன் யூ ப்ளீஸ், அதுக்கு நம்ம ரெக்வெஸ்டட் போடுறோம். கம்மாக்கு வந்து டூ போடுறோம். அண்ட் தென் டெல் த வே.
யூ வில் ஜஸ்ட் பி ஆஸ்கிங் மேம் நீங்கள் சொன்னீங்கல்ல டூ பக்கத்தில் டெல்லு டோல்டு வராது. எஸ் வென் யூ ஸ்பீக்கிங். ஆனால் இந்த இடத்துல திஸ் இஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். அதுவும் இம்பரேட்டிவ். இங்கே டெல் இருந்ததுன்னா நம்ம டெல்லு தான் போடணும். நீ சேன்னு மாற்றக்கூடாது. வேர்பை என்றைக்குமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் சேஞ்ச் த வேர்ப். காட் இட்? அண்ட் தென் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மை நெய்பர் செட் would you like to have coffee? Okay, my neighbor அப்படியே போட்டுக்கலாம். இந்த செட் எடுத்துடலாம். ஓகே, let us take the first பார்ட்டில் இருக்க இந்த ஏதோ ஒரு வேர்டு செட்டு டோல்டு ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, அது எடுத்துடலாம். இங்கே வந்து என்ன சொல்லியிருந்தேன் நான், செட் அப்படின்னா என்ன போட்டணும்னு சொல்லியிருந்தேன் நான், would. அப்போது they requested. ஓகேவா? they requested. And then you should take this comma and quotation. அப்புறம் would you like to have coffee? Requested to have coffee. Sorry. பாரு, இந்த கம்மாக்கு பதிலாக நம்ம போடுறது to. ஓகேவா? would you like எடுத்துகிட்டு have coffee. would you like to அதை எடுத்துருங்க. செட்டுக்கு பதிலாக we are using requested. that said tells about would you like to. உங்களுக்கு பிடிக்குமா, சாப்பிட்றீங்களா, do you want coffee அப்படின்னு கேட்கும்போது அந்த செட்டுக்கு requested போட்டுட்டு கம்மாக்கு பதிலாக to போட்டுட்டு இந்த would you like to எடுத்துகிட்டு have coffee அப்படி எழுதணும். நீங்கள் எனக்கு இப்போ full stop. பட் ரிமெம்பர் டோன்ட் புட் தட் ஹியர். தட் எப்போ வரும்னா இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது, ஷீ இஸ் ரைட்டிங் அந்த மாதிரி சொல்லும்போது தான் தட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நவ் லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். த ஸ்ட்ரேஞ்சர் செட் கேன் யூ ப்ளீஸ் டிரெக்ட் மீ டு தி ரயில்வே ஸ்டேஷன். அதாவது த ஸ்ட்ரேஞ்சர் செட். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், செட்டை மட்டும் எடுக்கணும். செட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், இஸ் ஆஸ்கிங் அவே இல்லையா, அப்போ நம்ம போட வேண்டிய வேர்டு requested. requested. ஓகேவா? the stranger requested can you please direct me to the railway station அப்படின்றதுக்கு பதிலாக for comma and this quotation we should use to. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறான், எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் போக வழி சொல்லுங்கன்னு தானே சொல்கிறான். டு டெல் த வே. ஃபார் வாட்? டு த ரயில்வே ஸ்டேஷன். டு த ரயில்வே station. Stop. Okay, now did you get this third sentence? Now shall we move on to the fourth sentence? Yes, fine. Now see, the teacher said, will you read quietly? The teacher said, அமைதியாக படிக்கிறீங்களா? see this will. இந்த will பாரு, நம்ம டீச்சர்னு பார்த்தோன்னே எல்லோரும் ஆர்டர் போட்டுருவோம். நோ, we should not do that. இந்த இடத்துல will வந்திருக்கு, அப்போது it is requested. இதை நம்ம ரெக்வெஸ்டட்னு மாற்றிக்கணும். ஏன் ரெக்வெஸ்டட் போடுறோம் அப்படின்னா டீச்சர் ரெக்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பட் வில் வந்திருக்கிறதுனால ஷீ இஸ் ரெக்வெஸ்டிங். ஓகேவா? அண்ட் தென் யூ ஷுட் டேக் திஸ் கமா அண்ட் கொட்டேஷன், புட் டு. இந்த த டீச்சர் requested to what she is telling, read quietly. அதே read quietly. இந்த will யூ எடுத்துடணும். requested them to read quietly இல்லைனா requested to read quietly சாதாரணமாக. ஓகேவா? then come quickly he shouted. எல்லாத்துலேயும் நம்ம ஃப்ரண்ட்டில் தானே போட்டுருந்தோம், இப்போ பேக்கில் கொஞ்சம் வருது பார்த்துக்கோ. come quickly he shouted and help me as I am in danger. இங்கே ஏன் நம்ம வந்து ஆண்டுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, பிஃபோர் and you should not put a comma, ஆண்டுக்கு அப்புறம் கம்மா போடக்கூடாது. எஸ் கரெக்டு தான், ஆனால் இது வந்து ஒரு 3 சென்டென்ஸ். கம் குவிக்லி he shouted and he said I am in danger, 4 சென்டென்ஸ் சேர்ந்து கொடுத்துருக்கிறதுனால
clause மாதிரி நிறைய வந்திருக்கிறதுனால அண்டுக்கு முன்னாடி கம்மா போட்டிருக்கோம். ஓகேவா? கம் குவிக்லி he shouted. இது அப்படியே நம்ம எழுதலாம். he shouted, he asked to come quickly அப்படின்னு மாற்றிக்கலாம். and help me as I am in danger அப்படின்னு சொல்லும்போது this is a request. so he requested. for what? he requested to come quickly go quickly. அங்கே தானே வர சொல்கிறான், அப்போ கோன்னு தான் போடணும், கம் போடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்கும்போது அப்படியே நீங்கள் வேர்பை கூட மாற்றிக்கோங்க. டு கோ குவிக்லி, டு கோ குவிக்லி, அப்புறம் இந்த அண்ட் அப்படியே போடு. அண்ட் ஹெல்ப் மீ வந்து என்னவா மாறும், அவன் பையன் தானே. ஸோ ஹிம், ஹெல்ப் ஹிம் as he was in danger, as he was in danger. ஓகேவா? புரிஞ்சுதா? did you get this? again I'll tell you, come quickly. அப்போது அந்த கம் குவிக்லி என்னவா வரும், கோ குவிக்லின்னு வரும். ஓகே. he shouted, he requested to go quickly. அதுக்கப்புறம் அண்ட் அந்த மிச்சம் என்ன இருக்குது, அண்ட் ஹெல்ப் மீன்றது வந்து ஹெல்ப் ஹிம் ஆஸ் he was in danger. இந்த this comes in direct. ஓகேவா? this comes in direct alone, as he was in danger அப்படின்னு மாற்றிக்கணும். now let us see the next sentence. the doctor said to the patient, be quiet. what is the doctor saying? be quiet. அப்போ it is an advice இல்லையா? the doctor advised to the patient, be quiet. அப்போ எப்படி எழுதணும், advised இந்த to எடுத்துரு. ஏன்னா ஆல்ரெடி we are going to put one more to there இல்லையா? the patient, இதுக்கு பதிலாக we are going to put to be quiet. அவ்வளோதான். ஓகேவா? and then let us see the next sentence. the manager said to his clerk, read it carefully. okay, now the manager is just telling, ordering ஏதோ ஒன்று something. அப்போது நம்ம என்ன பண்ணணும், ordered ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். manager ordered to எடுத்துடலாம், ஏன்னா ஆல்ரெடி we are going to use one more to. ordered his clerk to read, it வந்து என்னவா மாறும், தட்டா மாறும். read that carefully. ஓகேவா? did you get it? and then next, my mother said, do not waste water. ஃபஸ்ட்டு இந்த வேர்டை பார்க்கலாம். ஒன்று ஆர்டர் எடுத்துக்கலாம், இல்லை forbidden. தண்ணி தொடாத அப்படின்னு சொன்னாங்கன்னா அது forbidden. தண்ணி தொடக்கூடாது நீ அப்படி சொன்னால் it is order. so we can take any one. ஓகே. forbidden தடுக்கிறது, இல்லைன்னா ordered. my mother forbade do notன்றதை வந்து இந்த எடுத்துகிறோம் இல்லையா, not toன்னு மாற்றணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, do not வந்தால் not toன்னு மாற்றணும். do not do இல்லை, not to. then waste water. அவ்வளோதான். ஓகே. and then the angry man said, get out from here. இப்போது the angry man is telling something, கத்துறான், get up அப்படின்னு சொல்லும்போது it is an order. ஓகே. ordered, the angry man ordered. இதை எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு என்ன போடணும், what should we put? to get out from here. எடுத்துகிட்டு என்ன போடணும், there. ஓகேவா? now you should take the quotation also. இந்த quotationலாம் எடுத்துடணும். and then next, if clause, if you want success, don't get lazy, said he. இப்போது நீ சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னா you should not be lazy. அப்போ it is an advice இல்லையா? அப்போ முதல்ல எடுத்தோன்னே இப்படி ஆரம்பிச்சிடலாம், he advised.
he advised not to don't தான் வந்து don't வந்து not to மாத்திரம் ஓகேவா he advised not to be lazy not to get lazy not to be lazy something okay whatever it said he அப்படின்னு வரும்போது அதை வந்து முன்னாடி போட்டுட்டோம் for what if you want success அப்போ if அந்த I அப்படியே தான் இருக்கும் I want success if you wantன்றது if I wantன்னு மாறும் ஓகேவா if you wantன்றது if I மாறும் if you wantன்னா if I wantன்னு மாறும் ஞாபகம் வச்சுக்கோங்க if you want success don't get lazy he said if I want success I should not be lazy அப்படி சொல்கிறத விட he said he advised not to be lazy லேசியாக இருக்கக்கூடாது எதனால லேசியாக இருக்கக்கூடாது if I want success if youன்றது வந்து if Iன்னு மாறும் ஓகேவா ஸோ அந்த clause இந்த if you இந்த clause அப்படியே இங்கே கொண்டு வந்துடுங்க if I want success இந்த ஃபஸ்ட் பார்ட்டை அப்படியே இங்கே கொண்டு வந்துடுங்க அந்த said heன்றதை வந்து he advisedன்னு முன்னாடி மாற்றி கொண்டு வந்துடுங்க okay now let's go to the next sentence the teacher said stop eating chocolates இப்போது the teacher is just advising அட்வைஸ் பண்ணுறாங்க சாப்பிடாதீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது advised okay the teacher advised என்ன பண்ணாங்க ஸ்டாப் ஈட்டிங் சாக்லேட்ஸ் இந்த ஸ்டாப் ஈட்டிங் சாக்லேட்ஸ் அப்படியே நம்ம போட்டணும் இங்கே என்ன போடணும் த அட்வைஸ் டு ஒன்றுமே இல்லை சிம்பிள் செட்டை வந்து அட்வைஸ்னு மாத்திர இதை வந்து டூன்னு மாத்திர த டீச்சர் அட்வைஸ் டு ஸ்டாப் ஈட்டிங் சாக்லேட்ஸ் நாட் டூன்னு சொல்லலை டூ நாட்னு வந்தால் தான் நாட் டூ சொல்லணும் எப்போவுமே ஓகே அடுத்தது பாரு த டீச்சர் செட் டூ நாட் டூ தட் இப்போ தான் நம்ம நாட் டூ போடணும் த டீச்சர் செட் டூ நாட்னு வரும்போது இட் இஸ் an ஆர்டர் ஓகேவா ஒன்று ஆர்டர் வச்சுக்கோ இல்லை ஃபார்பேடட்னு வச்சுக்கோ ஏதோ ஒன்று அப்போது மதருக்கு பார்த்தோம் இல்லையா சேம் லைக் தட் லெட் us have the same thing okay either ordered or forbidden the teacher forbidden not to do that that's all இந்த do வேறு இந்த do வேறு this is an auxiliary verb இது வந்து செய்யாத அப்படின்னு சொல்கிறது so we are using it got it children and this is for today's class and just go through the assertive direct and indirect and go through the imperative direct and indirect once again I will show this பார்த்துக்கோங்க once again I will show this and this also I will show you once again I will show you நல்லா பார்த்துக்கோங்க go through all these things when we change from direct to indirect it will be helpful for our passages also got it children and I will meet with one more direct and indirect in the next class thank you